ராத்திரும் பகல் ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று மாநில இளைஞரின் துவங்கி மாவட்டந்தோறும் அமைப்புகளை போட்டிருக்கோம். ஒரு அரசியல் கட்சிக்கு நிகரா மாவட்டந்தோறும் தலைவர்களை போட்டிருக்கோம். அதை நீங்க செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களா? மாநில மகளிர் அணின்னு போட்டு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள், MBBS MD படித்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேரையும் போட்டிருக்கோம். நீங்க போட்டீங்களா? தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செட்டியார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்திற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அறிஞர் மோகனை தலைவராக நியமித்து இதுவரை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் 163 பேர் அவர் இணைச்சிருக்காரு. இணைச்சு சமூக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க செஞ்சீங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம், தமிழ்நாடு நம்ம மக்கள் அதிகப்படியாக வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்காக வியாபாரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 13,000 பேத்துக்கு மேல உறுப்பினராக சேர்த்து அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்து அவர்கள் இன்னலையும் போக்கிக் கொண்டு இருக்கிறார். அருமை மாமா சந்திரசேகர் மாமா அவர்கள் தமிழ்நாடு வியாபாரி சங்க தலைவராக இருந்து அதை நீங்க செஞ்சீங்களா? செய்யலாம்ல, இதெல்லாம் செய்யலாம்ல, ஏன் செய்யல? அதுபோல் கூடிய விரைவில் தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செட்டியார் நமது சங்கத்தின் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவருடைய அனுமதியுடன் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நீங்கள் அனைவரும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும். அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே ஒரு உறுப்பினருக்காக நீங்க சேருவதற்கு வெறும் 10 ரூபா தாள் கொடுத்தா நீங்க போதும். 100, 3000, 4000, 5000 நீங்க கொடுக்க அவசியம் இல்லை. 10 ரூபா கட்டம் கூட இருக்குன்னு சொன்னா கூட நீங்க 5 ரூபா கொடுத்தா கூட போதும். பெரியவர்கிட்ட நான் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதையும் அறிவிக்க இருக்கின்றோம். லட்சக்கணக்கில் நீங்க உறுப்பினராக சேரணும். வெறும் 100 ரூபா தாள் கொடுத்தா நீங்க பொதுக்குழு உறுப்பினராக இருக்கணும். பொதுக்குழு உறுப்பினர் 200 பேர் 250 பேர் கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர் 5000 பேர் 10,000 பேர் நீங்க வரணும். இதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அமல்படுத்த இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இதற்கு முன்பு நடந்த 9 மாநாடுகளும் எழுச்சியுடன் நம் சமுதாய முன்னோர்கள் அருமை அண்ணன் இவர் அரூர்லிருந்து வரைய வந்திருக்கும் அவர் சுகுமாரன் சொன்ன மாதிரி மாநாட்டிலே இந்த மாநாடுக்கு உழைத்த பெரியோர்கள், சமுதாய முன்னோடிகள் அனைவரும் கௌரவிக்கப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள். யாரும் எவரையும் புறக்கணிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் வர வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு, ஒற்றுமைக்கு வராமல் இருக்கும் பெரியோர்கள் தலைவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு 24 பேரை கொண்ட சமாதான கமிட்டி ஒன்றை நிறுவப்படும் என்பதையும், அந்த சமாதான கமிட்டி சமாதானத்துக்கு வரக்கூடிய நமது சமுதாய பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றும், என்கிட்ட ஈகோ கிடையாது, தானுங்கிற அகமாக கிடையாது. இன்னைக்கு இறங்கி கீழே ஓட்டினா கூட நான் கீழே இறங்கி போவேன் ஜாதிக்காண்டி. வேற இன்னொருத்தண்டு போய் நான் இப்படி இறங்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் ஜாதி, என் மக்கள், என் உறவினர்கள் ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னா நான் போய் காலில் கூட விழுவேன். இன்னமும் நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. காலில் விழுந்தது இந்த மாநாடை நடத்துறதுக்கு அனுமதி கேட்டேன். நான் இந்த மாநாடை நடத்துறதுக்கு காலில் விழுந்தது அனுமதி கேட்டேன். ஆனா எட்டி உதைக்கிற மாதிரி வெளியே போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் மாநாடு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாநாடு 30 வருஷமா நடக்க, இதுக்கே ஒரு பதில் சொல்லுங்க. 30 ஆண்டுகளா ஏன் மாநாடு நடக்கல? 30 ஆண்டுகளா ஏன் மாநாடு நடக்கல? இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் முன்னின்று, நம் சமுதாய முன்னோடிகள் அனைவரும் அனைத்து இது ஒற்றுமை மாநாடாக, ஒருங்கிணைந்த மாநாடாக நடத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு, எல்லோரும் இந்த கூட்டத்தில் சொன்னாங்க, இந்த பெரியவர்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறேன். 10வது மாநில மாநாடு நடத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என கூறியிருக்கிறார்கள். அது அவங்களோட பெருந்தன்மை. நீங்க அப்படி எங்கள் 10வது மாநில மாநாடு நடத்த அனுமதி அவங்க கொடுக்காட்டி நம்மளுக்கு பரவாயில்ல. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து
தமிழ்நாடு 24 மணி தெலுங்கை செட்டியார் இனப்பற்றுடன் ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஒரு மாபெரும் மாநாடாக நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, நம்முடன் கோடிகள் இல்லை, ஆனால் நல்ல மனம் படைத்த உங்களை போன்ற சமுதாய சொந்தங்கள் தான் நாம் இருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு பண உதவி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களையும் தடுத்து பார்க்கின்றார்கள். இதுக்கு மேலே எவ்வளவோ தடுதல்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வந்தாலும், நீங்கள் அனைவரும் சமுதாயம் ஜாதி என்ற ஒரே ஒரு உணர்வுடன் இந்த மாநில 24 மணி தெலுங்கு செட்டியார் சங்கத்தின் பின்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். நீங்கள் நின்றால்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியை, மாபெரும் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நீங்க பின்னாடி நிற்க வேண்டும். அதேபோல் நடைபெறுகின்ற மாநாடு உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய இல்ல விழா. அருமை ஐயா சூரியகுமார் ஐயா சொன்ன மாதிரி 24 மணி தெலுங்கு செட்டியாரின் எழுச்சி நாள் டிசம்பர் 27. இந்த 24 மணி தெலுங்கு செட்டியார் யார் என்பதை நமது சமூகத்தில் இருப்பதற்கு காட்டுவதற்காக, 24 மணி தெலுங்கு செட்டியார் யார் என்பதை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜாதியினருக்கும் காட்டுவதற்காக, ஆளுகின்ற ஆள போகின்ற அரசியல் கட்சிகளுக்கு காட்டுவதற்காக மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகையை நாம் கூட்டி காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதற்கு உங்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஆண்கள் பெண்கள் குடும்பம் சகிதமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்க இருக்கின்றோம். அதுபோல் மாநாட்டுக்கான குழுக்களை அறிவிக்க இருக்கின்றோம். உணவுக்கு பின்பு மாநாட்டுக்கான பொறுப்பாளர் அறிவிக்கின்றோம். மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் நியமனங்கள் இருக்கின்றன. அனைவரும் அந்த கூட்டத்தில் இருந்து நடத்தி தரும்படி கேட்டுக்கொண்டு, இந்த விழா சிறப்புற வரிய விருந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை பேச எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த தலைவர் அருமை அண்ணன் சூரியகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை பெருமை பலமிக்க வீரம் பலமிக்க இந்த 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தில் என்னை படைத்தமைக்காக இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சமுதாய ஒற்றுமை, இறுதியாக நன்றியுரை தென்மண்டலத்தின் பொருளாளர் அருமைக்குரிய முன்னாள் ஆசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களை நன்றியுரை கூட அன்போடு அழைக்கின்றேன். இது நன்றி உரைக்கு அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த நிதிக்குழு, வரவேற்பு குழு, உபசரிப்பு குழு, பிரச்சார குழு, விளம்பர குழு, பல்வேறு குழுக்கள் மாநாடு சம்பந்தமாக அமையவிருக்கின்றது. அதே போல ஒருங்கிணைப்பு குழுவும் அமையவிருக்கின்றது. அத்தனை குழுக்களுக்கும் தேர்வுகள் நடக்கின்றன. அதே போல மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே நிகழ்வில் உணவுக்கு அப்புறம் தேர்வு செய்து அவர்கள் அனைவரும் ஹோட்டல் T10 சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தவிர இருக்க ஹோட்டல் T10 மாலை 6 மணிக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தேர்தல் மாநாட்டு குழு பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. மாநாட்டு பணி இன்றே துவங்கிவிட்டது. அதனால் அதற்கு அத்தனைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தேனியில் நடைபெற்ற எழுச்சி மாநாடு எப்படி நடைபெற்றது என்பதை காண்பிக்கும் விதமாகவும் மாநில மாநாட்டை எப்படி நடத்தப் போகின்றோம் என்பதற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு குறுந்தகடு வெளியீடு நடக்கின்றது. குறுந்தகடை நிகழ்ச்சியின் தலைவர் பொறுப்பாளர் அருமைக்குரிய ஐயா பெரியவர் சூரியகுமார் வெளியிட, அருமைக்குரிய அண்ணன் பழனிவேல் அவர்கள் பெற்று இந்த குறுந்தகடு வெளியீடு நிகழ்வு நடக்கின்றது. T10 ஹோட்டல அந்த பொறுப்பாளர் அறிவிக்கிற மட்டும் T10 ஹோட்டலுக்கு வாங்க. அந்த பொறுப்பாளர்களுடைய கூட்டம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இங்கே இதே காலில் எந்தெந்த குழுவுக்கு எந்தெந்த பொறுப்பாளர்கள் தேர்வு நடக்கின்றது. நன்றி. இந்த 10வது மாநில மாநாட்டினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இங்கு
வருகை தந்திருந்த அனைத்து மாவட்ட கிளையினுடைய பொறுப்பாளர் பெருமக்களே, 167 கிராமத்தினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர்